கௌரவ சபாநாயகர் அவர்களே, எதிர்கட்சி ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தது. இன்று பகல் போஷன் இடைவெளி இல்லாமல் விவாதத்தை தொடர்வதற்கு. அதற்கு நாங்கள் மதிப்பளித்து எமது பிரதமர் அவர்கள் அதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது பார்க்கும் போது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் பகல் போஷன் இடைவெளியை எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆகவே இங்கே பாராளுமன்ற ஊழியர்கள் இருக்கின்றார்கள், எமது உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஊழியர்கள் இங்கே சென்று இடைவேளையை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் தான் கேட்டீர்கள், லஞ்ச் பிரேக் வேண்டும் என்று கேட்டது நீங்கள் தான். ஆனால் லஞ்ச் பிரேக் இல்லாமல் விவாதத்தை தொடர்வதற்கு நீங்கள் வேண்டுகோள் விடுத்த நீங்கள் இப்பொழுது பகல் போஷணத்தை ஆர்ந்துவதற்காக எதிர்கட்சியை சேர்ந்த நீங்கள் செல்கின்றீர்கள், எழுந்து செல்கின்றீர்கள். பொய்யான மீடியா ஷோ அல்ல, நீங்கள் எழுந்து செல்கின்றீர்கள். எதிர்கட்சி தலைவர் கேட்டார், அதற்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் இங்கே எழுந்து செல்கின்றார். எதிர்கட்சிகளின் தலைவர் கௌரவ உறுப்பினர்களே, பாராளுமன்றத்தில் நாங்கள் உரையாற்றுவதை போன்று இன்னும் பல கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பிரச்சினை பற்றி கலந்துரையாடுவதற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதே போன்று ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், கல்வி சார் ஊழியர்கள் உள்ளிட்ட பல துறையினரை பற்றி கதைக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் பகல் போஷணத்துக்கு சென்றோம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் கலந்துரையாடல் ஒன்றுக்கு தான் செல்கின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இணங்கினோம். பகல் போஷண இடைவெளியை நாங்கள் இடைவேளை பெற்றுக் கொள்ள வேண்டும். விவாதம் என்னவாக இருந்தாலும் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களை போன்று பாராளுமன்றத்தின் ஊழியர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று உரைபெயர்ப்பு உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எங்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இணங்கி இருக்கின்றோம். லஞ்ச், அதாவது பகல் போஷண இடைவேளையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படிதான் நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்தோம். அன்று பிரதி சபாநாயகர், பிரதி செயலாளர் நாயகம் இருந்தார்கள். நாங்கள் அன்று ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தோம். எமது இணக்கப்பாடு என்னவென்றால், நாங்கள் இங்கே ஊழியர்களுக்கு பகல் போஷண இடைவேளையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று விசேட ஒரு விவாதம் என்று, இது தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் பிரதமர் அவர்களிடம் கேட்டிருந்தார். அவரும் இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தார். அப்படி நாங்கள் இணங்க முடியும். ஆனால் இங்கே உறுப்பினர் ஒருவர் கேட்கும் போது எந்த ஒரு விவாதமும் முக்கியமானதுதான். அனுதாப பிரேரணை பற்றிய விவாதம் கூட முக்கியமானதுதான். நாங்கள் மக்கள் என்ற வகையில் எமக்கு பகல் போஷண இடைவேளை என்பது முக்கியமானது. ஆசிரியர்கள் பற்றி கதைப்பதா இல்லையா என்பது அல்ல. சபாநாயகர் அல்லது பிரதி சபாநாயகர் தீர்மானத்தை எடுத்திருந்தால் நல்லது. ஆனால் கட்சி தலைவர் கூட்டத்தில் இணக்கப்பாட்டை பெற்றுக்கொண்டது போன்று நாங்கள் இந்த பகல் போஷண இடைவெளியை பெற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாவிட்டால் அப்படி செய்ய முடியாது. இது பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த பகல் போஷண நிலை இல்லாமல் விவாதத்தை தொடருமாறு இவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஊழியர்கள் பெரும் பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்கின்றார்கள். நிறைய பேருக்கு இந்த கஷ்டம் விளங்குவதில்லை. ஆகவே அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை அவர்கள் கூறுவது சரி. உறுப்பினர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே,
ஆகவே அவர் கூறிய விடயம் வேறு விடயம். ஆனால் உண்மையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இவர்கள் 6 மணித்தியாலம் ஒரு ஒத்துழைப்பு பிரேரணை கோரினார்கள் வெள்ளப்பெருக்கு பற்றி. நாங்கள் அறிந்து கொள்வதற்காக கூறுகின்றோம். இவர்கள் வெள்ளப்பெருக்கு வெள்ள அனர்த்தம் பற்றி கதைப்பதற்கு 6 மணித்தியாலம் ஒத்துழைப்பு வேலை பிரேரணை தேவை என்று 9 வரை இந்த பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. வடக்கு கிழக்கு உறுப்பினர்கள் மாத்திரம்தான் இங்கே இருந்தார்கள், வேறு எவரும் இருக்கவில்லை. ஏதாவது பிரயோசனம் இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். விவாதம் பகல் போசன் இடைவெளி இல்லாமல் விவாதம் நடைபெறுவது நல்லது, ஆனால் சாப்பிடுவதற்காக செலவிடக் கூடாது. ஆகவே 16 நிமிடம் இருக்கின்றது. மேலதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். உங்களது நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, பகல் போசன இடைவெளி இன்றி இவர்கள் செல்வதற்கு வாக்குறுதி அளித்துவிட்டு இவர்கள் இங்கே வந்து அதனை முற்றிலும் வித்தியாசமாக அதற்கு எதிர்மாறாக செயற்படுகின்றார்கள். அதைதான் இந்த உறுப்பினர் கேட்டார். ஆகவே எத்தனை பேர் எங்களது கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 40 எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? நான் மீண்டும் நேரத்தை பெற்றுக் கொள்ள மாட்டேன். தெளிவாக ஒன்றை கூறுகின்றேன். நாங்கள் உணவு இடைவேளை இன்றி தொடர்வதற்கு நாங்கள் இணங்குகின்றோம். ஆனால் பிரதமர் அவர்கள் இன்று எதிர்கட்சி தலைவருடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய இன்று விவாதம் நடக்கட்டும். ஆனால் யாராவது இது பற்றி கேள்வி எழுப்புவதற்கு உரிமை இருக்கின்றது. நன்றிகள்.